லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா 360 நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். புலம்பெயர் நாடுகளில் உள்ள இயக்கத்தின் உறுப்பினர்களை திருப்திப்படுத்த முயற்சிப்பதாக அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு. டக்ளஸ் விவகாரத்தில் அனுரவை சாடும் நாமல் ராஜபக்ஷ. விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி ஜனநாயக வழியில் அரசியலுக்கு வந்தவரே டக்ளஸ் எனவும், பல ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட துப்பாக்கி விவகாரத்தில் இப்போது கைது செய்தது அரசியல் நோக்கத்துடன் இடம்பெற்ற நடவடிக்கை எனவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பல நாட்களாக தேடப்பட்ட நிலையே இன்று தானாகவே சரணடைந்த ஜோன்சன் பெர்னாண்டோ. விசாரணையின் போது அவருடைய இளைய மகனும் கைது. சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனத்தை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையான போதே நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். தையிட்டி ஆர்ப்பாட்டத்தின் போது கைதானவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைப்பு. எதிர்வரும் பிப்ரவரி 26 மீண்டும் விசாரணைக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிப்பு. வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அமைதி வழி போராட்டம் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்ட உரிமை என நீதிமன்றில் சுட்டிக்காட்டினார். மேலும் ஜனநாயக போராட்டங்களுக்கு எதிராக 106ஆம் பிரிவின் கீழ் வழக்கு தொடர முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்த வளிமண்டலவியல் குழப்பம் எதிர்வரும் நாட்களில் காலநிலை தீவிரமடையலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இதன் காரணமாக ஜனவரி 8 முதல் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வானிலை நிலவரம் தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. பிரதமரை நீக்கும் தீர்மானம் குறித்தும் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சிலர் நல்லதாகவும் சிலர் கெட்டதாகவும் பார்க்கின்றனர். பிரதமர் ஹரணி அமரசூரியாவை நீக்கும் தீர்மானம் அரசாங்கத்தின் உள்விடயம் எனவும், கல்வி சீர்திருத்தம் அரசியல் பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்ட விவகாரம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன். கடந்த அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சின் பயன்பாட்டுக்காக ராஜகிரிய பகுதியில் கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு பெற்றுக்கொண்டவை தொடர்பாக நடைபெறும் விசாரணையின் கீழ் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கமையவே ஆணைக்குழுவின் அழைப்புக்கு இணங்க ரிஷாட் பதியுதீன் இன்று முன்னிலையாகியுள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்காஸ்ரீ யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள்.